ஹே கைஸ், வெல்கம் டு அருண்வி டாக். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் எலெக்ஷனுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்களோட எஸ்ஏஆர் ரீசெண்டாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, கரெக்ஷனுக்காக. அது வந்து அப்டேட் ஆகிடுச்சாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணாதவங்க வந்து எப்படின்னு ஈஸியாக நான் பார்க்குறது சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஓடிபி நம்பரை போட்டு, ஓடிபி போட்டு, மொபைல் நம்பர் போட்டு, இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஈஸியாக அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட நார்மல் மொபைல் மூலிமா எஸ்எம்எஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மெசேஜிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மல் மொபைல் ஃபோன் இருந்தால் கூட ஓகே தான். அதில் உங்களோட எஸ்எம்எஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மெசேஜஸை. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 1950ன்னு அதுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். 1950 அந்த நம்பரை போட்டுக்கோங்க. போட்டு மெசேஜில் வந்து இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அது ஷார்ட் ஃபார்மில் இசிஐன்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்களோட ஓடிபி நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த ஓடிபி நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட் கொடுங்க. எஸ்எம்எஸ் நார்மல் ஃபோனில் கூட இதை நீங்கள் பண்ணலாம். எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில், ஒரு 15 to 20 செகண்ட்ஸில் ஒரு எஸ்எம்எஸ் வரும். இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற நம்பர்லேருந்து மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் உங்களோட நேமு, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே அதில் காட்டும். இது வந்துருச்சு அப்படின்னா இந்த டைம் நீங்கள் ஓட்டு போட முடியும். இது வரலை அப்படின்னா ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு இது மாதிரி மெசேஜ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.